ஹாய் கைஸ், ரீசெண்ட் டேஸில் நார்மல் டெலிவரிக்கும் சி செக்ஷனுக்கும் நடுவில் நிறைய கான்ட்ரவர்சிஸ் போயிட்டுருக்கு. யாரு தாங்க இந்த நார்மல் டெலிவரிக்கு நார்மல் டெலிவரின்னு பேர் வச்சாங்க, அதனால தான் நான் ஈஸியாக பெற்றுக்கிட்டேன்னு சொல்லிடுறாங்க. சில பேருக்கு 24 hours வரைக்குமே லேபர் ப்ராசஸ் நடக்கும். அதுக்கப்புறம் எபிசியோட்டமிக் கட்ஸ், அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் ஹீல் ஆகுறதுக்கே ஒரு 1 week ஆகிடும். 1 weekன்றது குறைஞ்சபட்சம், அது வந்து 1 month கூட அது லாஸ்ட் ஆகும் சில பேருக்கு. இதில் கொடுமை என்னென்னா, சி செக்ஷன் பண்ணுறவங்களுக்குலாம் நம்மளை வந்து உள்ளே வந்து கட் பண்ண போகிறாங்கன்றது ஒரு பயத்தில் போகிறதே அதுவே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதுவும் அந்த சி செக்ஷன் பண்ணதுக்கப்புறம்லாம் ஃபர்ஸ்ட் வாக் வந்து ரொம்பவே கொடுமையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நார்மல் டெலிவரியோ சி செக்ஷனோ எல்லாருமே ஒரு வழியை அனுபவிச்சு தான் குழந்தை பெற்றுக்கிறாங்க. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் நார்மல் டெலிவரி ஆர் சி செக்ஷன். எவ்ரி மதர் டிசர்வ்ஸ் த பெஸ்ட். ஸோ அவங்கள கண்டிப்பாக இந்த ஒரு பீரியடில் மறக்காமல் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பீரியடில் நீங்கள் அவங்கள பார்த்துக்கிறத வந்து அவங்க காலம் ஃபுல்லாக மறக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ ஹாஸ்பிட்டல்லேருந்து பாப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வரும்போது எடுத்த வீடியோ. நான் இப்போ தான் போஸ்ட் பண்ணுறேன், அது மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. அண்ட் இது வந்து என்னோட தம்பி தங்கச்சிங்களாம் பாப்பாக்காக வெல்கம் பேபின்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே ஸ்பெஷலான மூமெண்ட்டாக இருந்துச்சு. நான் வியர் பண்ணியிருக்கிறது ஃபீடிங் கவுன். லிங்க் வேணுன்னா கேளுங்க, சென்ட் பண்ணுறேன். என்னோட பேபியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர மூமெண்ட் ரொம்பவே ஸ்பெஷலாக அமைஞ்சுது. கேக் கட்டிங்கோட எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.